டெங்கு நுளம்புகளை கண்டறிய களமிறக்கப்பட்டுள்ள இராணுவ ட்ரோன்கள். ஹரக்கட்டாவை வெள்ளிசர சிறைக்கு மாற்ற நடவடிக்கை. அரசின் பழிவாங்கும் பட்டியலில் தனது பெயரும் உண்டு, திலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. எங்களை அசைக்கவே முடியாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச திட்டவட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை, முன்னாள் அமைச்சர் ராஜ்ய செனாரத்ன. கிளிநொச்சியில் 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாட்டில் மரபணு வங்கியை நிறுவுங்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தல். தீர்வு திட்ட வரைவு தயாரிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கு 3 குழுக்களை நியமிக்க அரசியலமைப்பு வழிநடத்தல் குழு தீர்மானம். பௌத்த துறவிகளுக்கென விசேட நீதிமன்றம் அமைக்க வேண்டும், பலாங்குட கசபதீரர். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் பிள்ளையான். வெளிவடக்கில் தனியார் காணியை அரச காணி என விடுக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம். சுரேஷ் ஆலேவுக்கு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு, அடுத்த சில நாட்களில் வெளியாக உள்ள புதிய மருத்துவ அறிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறையொன்றை ஆரம்பிப்பதற்கும் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கியொன்றை நிறுவுவதற்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மனித புதைகுழிகள் தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புலம்பெயர் தமிழ் அமைப்பான பிரித்தானிய தமிழர் பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் இன்னமும் தீர்வு காணப்படாத வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் எண்ணிக்கை மிக உயர்வாக உள்நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கிறது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் 60,000 தொடக்கம் 1,00,000 வரையான நபர்கள் காணாமல் போயிருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. உள்நாட்டு போருடன் தொடர்புடைய விதத்தில் தற்போது வரை தீர்க்கப்படாத பெரும்பாலான சம்பவங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்டவையாகும். செம்மணி, மண்டைதீவு, மன்னார், கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட பல இடங்களில் கண்டறியப்பட்டிருக்கும் மனித புதைகுழிகள் சுயாதீன தடவையியல் விசாரணைகள் மற்றும் நீதித்துறை பொறுப்பு கூறல் என்பனவற்றுக்கான ஆதாரங்களை வழங்கியுள்ளது. அம்மனித புதைகுழிகளில் மனித எலும்புக்கூடுகள், தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் ஏனைய தடவையியல் சான்றுகள் கண்டறியப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கோ நம்பகமானதும் சுயாதீனமானதுமான செயல்முறை ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு தமது அன்புக்குரியவர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்ன என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமை தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. வெளிப்படைத்தன்மை வாய்ந்த மரபணு அடையாளப்படுத்தல் செயல்முறையின்மை, சர்வதேச தடயவியல் பங்களிப்பை அனுமதிக்க தவறியமை, சுயாதீன விசாரணைகள் குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வரும் எதிர்ப்பு என்பன உள்நாட்டு மோதலின் போது இடம்பெற்ற மிக மோசமான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்படும் அல்லது மறைக்கப்படும் அல்லது கவனத்தில் கொள்ளப்படாமல் விடப்படும் என்ற கரிசனைகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கண்டறிந்து அழிப்பதற்காக ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு வைரஸை பரப்பும் நுளம்புகளின் வாழ்விடங்களை கண்டுபிடித்து அவற்றை கட்டுப்படுத்த இலங்கை இராணுவத்தின் கருவிகளை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு நாடு தழுவிய 3 நாள் டெங்கு தடுப்பு பரப்புரையின் ஒரு பகுதியாக இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முன்னணி பாதாள உலகக்குழு தலைவர்களில் ஒருவரான ஹரக்கட்டாவை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலி புஸ்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான நந்துன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்கட்டாவை வெள்ளிசர கடற்படை முகாமுக்குள் அமைக்கப்பட்டுள்ள உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள் மாற்றுவது குறித்து பாதுகாப்பு பிரிவினர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு 12 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கரக்கட்டாவின் பேரண்மையில் ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகள் அலைபேசிகளை பயன்படுத்துவதாகவும் பல்வேறு சட்டவிரோத பொருட்களை பழக்கத்தில் வைத்துள்ளதாகவும்
அண்மைய நாட்களில் தகவல்கள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட பல திடீர் சோதனைகளின் போது ஸ்மார்ட் பேசிகள் உள்ளிட்ட பல அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்து கொண்டே சில கொடூரமான குற்றவாளிகள் இந்த அலைபேசிகள் மூலம் கொலைகளை திட்டமிட்டு இயக்குவதாகவும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இந்த தொடர் குற்றச்சாட்டுக்களை அடுத்து பூச சிறையில் உள்ள ஆபத்தான குற்றவாளிகளை பெலிசர கடற்படை முகாமின் உயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தெமட்டகொட, சமிண்ட மற்றும் வெள்ளேசுதா உள்ளிட்ட சுமார் 10 பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் ஏற்கனவே மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது பூச சிறையில் இருந்தவாறே பல்வேறு குற்ற செயல்கள் பின்னணியில் இருந்து இயக்கி வருவதாக கரக்கட்டா மீது எழுந்துள்ள பலத்த சந்தேகத்தின் பேரில் அவரையும் வெள்ளிசர உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினால் அடுத்த மாத கால பகுதியில் யார் சிறைக்கு செல்லப் போகின்றார்கள் என்பதை துல்லியமாக அறிய முடிகிறது என்றும் அவ்வாறு வெளியிடப்படும் எதிர்ப்பு கூறல்களில் தனது பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீத் ஜெயவீர தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற கேகாலை மாவட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடகவியலாளர் ஹட்டன் சமரசிங்க நடத்திய காலை நேர நிகழ்ச்சியில் எதனை தெரிவிக்கின்றாரோ அதுவே அன்றைய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்லது அரச வட்டாரத்தின் முடிவு என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள். இன்று நாட்டின் ஊடக கட்டமைப்பு அதே பாணியில் அரசால் கையாளப்பட்டு வருகிறது. தற்போது ஹட்சன் சமரசிங்க போன்றவர்கள் இல்லை. இதற்கு பதிலாக 2 அல்லது 3 யூடியூப் சேனல்கள் மாத்திரம் முன்னிலையில் உள்ளன. அந்த யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினால் அடுத்த 6 மாத காலப்பகுதியில் யார் சிறைக்கு செல்லப் போகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக அறிய முடிகிறது. மாளிகையில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையிலேயே இந்த யூடியூப் சேனல்கள் ஊடாக தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றது. அவ்வாறு வெளியிடப்படும் எதிர்ப்பு கூறுகளில் என்னுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அடக்குமுறை மற்றும் பழிவாங்கும் நடைமுறைகளை நேரில் அனுபவித்தவன் என்ற ரீதியிலும் அது குறித்த அரசியல் அறிவை கொண்டவன் என்ற அடிப்படையிலும் நான் ஒன்றை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசு இவ்வாறான பழிவாங்கும் கட்டமைப்பு மற்றும் ஊடக அடக்குமுறை இயந்திரத்தை அவ்வளவுதான் பயன்படுத்த முற்பட்டாலும் அதனை நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. ஏனெனில் தற்போதைய ஆட்சியாளர்கள் குறிப்பிடும் 75 வருட சாபக்கேடு அரசியல் எப்போதும் கடுமையான விமர்சனங்களுக்கு மக்களின் எதிர்ப்புகளும் உள்ளான ஒரு அதிகார இயந்திரமே இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார். மக்களால் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறுவப்பட்ட எமது அரசை எதிர்க்கட்சிகளால் ஒருபோதும் அசைக்க முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசின் தற்போதைய அரசியல் பலம் மற்றும் வேலை திட்டங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நடந்து முடிந்த தேர்தல்களில் இந்த நாட்டு மக்கள் தங்களின் தூய்மையான அரசியல் ஆணை மூலம் இந்த அரசுக்கு பாரிய பலத்தை வழங்கியுள்ளனர். நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதற்காகவே மக்கள் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை எடுத்தனர். மக்களின் பலத்த ஆதரவோடு இயங்கும் இந்த அதிகார கட்டமைப்பு பாராளுமன்றத்துக்குள்ளோ அல்லது அதற்கு வெளியிலோ இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளால் எந்த வகையிலும் பலவீனப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி முன்னோக்கி நகரும் என குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசுக்கு அதனை நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் எதிர்க்கட்சியினரை அடக்குவதற்காகவே அந்த சட்டம் தொடர்ந்தும் தக்க வைக்கப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை இல்லாதொழிக்கும் எண்ணமும் தற்போதைய அரசுக்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாகவே அரசு தெரிவித்திருந்தது. தற்போது இந்த வருடத்தில் அதனை நீக்குவதற்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வாறு தான் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை நீக்குவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் நிறைவேற்று ஜனாதிபதி முறையின் சுவையை தற்போது அவர்கள் உணர்கிறார்கள். அதனால் தற்போதைக்கு அதனை நீக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஜனாதிபதி பதவி காலம் முடிவடையும் போது அடுத்தவருக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பை தடுப்பதற்காக இதனை அவர்கள் செய்வார்கள் என்றே நான் நினைக்கிறேன். பயங்கரவாத தடைச்சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட இன்று அதே சட்டத்தின் கீழ் சுரேசாலையை கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். இதுவரை எத்தனை பேரை அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வந்த நாளிலிருந்து நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். அன்றும் எதிர்த்தேன், இன்றும் எதிர்க்கிறேன், என்றும் எதிர்ப்பேன். கடந்த எமது ஆட்சி காலத்தில் இதனை செய்யுமாறு நாங்கள் கூறினோம். அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். அதில் இருந்த பல அடக்குமுறை சட்டங்களை நீக்கித்தான் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இப்போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் தேவையில்லை. ஏனென்றால் வடக்கிலும் தெற்கிலும் இப்போது பயங்கரவாதம் இல்லை. மீண்டும் அப்படி ஏதேனும் ஒன்று வந்தால் நாம் மீண்டும் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்போது அதனை தொடர்ந்து வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? எதிர்க்கட்சியினரை அடக்குவதை இதனை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் மூலம் எந்த நேரத்திலும் ஒருவரை கைது செய்து நீதி விசாரணையின்றி 1.5 முதல் 2 வருடங்கள் வரை தடுத்து வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் அரசு இதனை தொடர்ந்து தக்க வைத்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார்.
கிளிநொச்சி நகர் பகுதிகளில் 21 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் புகைப்பொருட்களை விற்பனை செய்த 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக போலீசார் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் சிறுவர்களை இலக்கு வைத்து இந்த புகைப்பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டுதலில் விசேட உத்தியொன்றை கையாண்ட போலீசார் சிறுவர் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி புகைப்பொருட்களை வாங்குமாறு பணித்துள்ளார். இதன்படி குறித்த சிறுவன் வர்த்தக நிலையங்களுக்கு சென்று பணத்தை கொடுத்து புகைப்பொருட்களை பெற்றுக்கொண்ட போது அங்கிருந்த போலீசார் வர்த்தகர்களை கையும் மெய்யுமாக பிடித்தனர். இதேபோன்று நகரின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது சிறுவர்களுக்கு புகைப்பொருள் விற்பனை செய்த 13 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தக நிலையங்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வரைவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடாத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட அதற்கமைய முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி விக்னேஸ்வரனை ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேரடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டது. அக்குழு ஞாயிற்றுக்கிழமை 7 மணி முதல் 9 மணி வரை நிகழ்நிலை முறைமை ஊடாக கூடியது. இக்கூட்டத்தின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவினை தயாரிப்பதற்கு வரைவு தயாரித்தல் குழுவையும், இவ்விடயம் தொடர்பான விழிப்புணர்வூட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பிரச்சார குழுவையும், இதுகுறித்து மக்களிடம் கருத்து கேட்டறிந்து அவர்களது அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்களின் உள்ளூடுகளை பெறுவதற்கான குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி குருபரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் 33 பேரும் அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் இந்த 3 குழுக்களுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அந்த செயல்முறையை எதிர்வரும் 1 வார காலத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட அவர், அதன் பின்னர் அந்த குழுக்கள் தனித்தனியாகவும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் அவற்றின் பணிகளை முன்னெடுத்து செல்லும் என தெரிவித்தார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒழுக்கநெறி, ஒழுக்க கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சினைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என பலாங்கொட கசப்ப தேரர் வலியுறுத்தியுள்ளார். பொசான் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை காணொலி ஊடாக விசேட தர்ம போதனைகளையும் கருத்துக்களையும் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மையான கடமையாகும். துறவிகளின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் தனித்துவமான விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். 1815 கண்டி ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் பௌத்த மதத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அக்கால அரசுகளுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1978 ஆண்டு குடியரசு அரசியலமைப்பின் 2ஆம் அத்தியாயத்தின் 9வது பிரிவின் பிரகாரம் இலங்கையின் பௌத்த மதத்துக்கு முதன்மையான இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் பௌத்த சாசனத்தை பாதுகாத்து வளர்ப்பது அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத கடமையாகும் என தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 10 மற்றும் 14வது பிரிவுகள் 1வது உட்பிரிவினூடாக ஏனைய மதங்களை சார்ந்தவர்களுக்கும் சிந்தனை சுதந்திரம், மத சுதந்திரம் மற்றும் வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கான விசேட அரச கடப்பாட்டை அரசியலமைப்பு அரசுக்கு விதித்துள்ளது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் தனிநபர் விவாகரத்து மற்றும் விசேட சிவில் சலுகையை கையாள்வதற்காக காதி நீதிமன்றங்கள் சட்டபூர்வமாக இயங்கி வருகிறது. இந்த நீதிமன்றங்களின் கீழ் பொது சட்டத்துக்கு முன்னால் 16 வயதுக்கு குறைந்தவர்களின் திருமணங்கள் சில சந்தர்ப்பங்களில் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் அரசியலமைப்பில் மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்ட பௌத்த சாசனத்தின் உன்னத துறவிகளுக்கான ஒழுக்கநெறி பிரச்சினைகளை தீர்க்க இதுவரை ஒரு விசேட நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்பது பெரும் வரலாற்று துரோகமும் குறைபாடாகும் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக முன்னர் தொடரப்பட்ட 6 வழக்குகள் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வழக்குகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் விசேட அதிரடிப்படையினரின் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் சந்திரகாந்தன் நீதிமன்ற வளாகத்துக்குள் அழைத்து வரப்பட்டார்.
கதையை கேட்டு சத்தியத்துக்கு போடப்பாங்க. போலி குற்றச்சாட்டு அனுகூட வாயை போல எல்லாமே போய் உங்களுக்கு சந்தோஷமா தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை அரச காணி என அறிவித்து குறித்த காணியிலிருந்து தனியாரை வெளியேறுமாறு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் விடுத்த அறிவிப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பசாவுலான் குட்டியாபுலம் பகுதியில் உள்ள 2.5 ஏக்கர் தனியார் காணியை அரச காணி என அறிவித்து அந்த காணியிலிருந்து தனியாரை வெளியேற்றுமாறு கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அறிவித்தல் வழங்கியிருந்தார். இந்த அறிவித்தலை தொடர்ந்து குறித்த காணி அரசுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை வழங்குமாறு காணி உரிமையாளர் கூறிய நிலையிலும் அதற்கான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகளில் காணி அளவீட்டு திணைக்களம், காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம், யாழ்ப்பாணம் காணி பதிவகம் மற்றும் விவசாய கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை காணி உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அவற்றில் குறித்த காணி அரசால் சுவீகரிக்கப்படவில்லை என்றும் அது தனியார் காணியாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து 2025 செப்டம்பர் 15ஆம் திகதியிட்ட வெளியேற்றல் அறிவித்தலை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்யும் உறுதிகளை எழுத்தாணையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் மனுதாரருக்கு எதிராக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை தடுக்கும் தடையீட்டு எழுத்தாணையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்தது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.